ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா சீஸ் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மசாலா சீஸ் பன் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1 கப் பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வரட்டும். இப்போது பன்னை ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் பன் தான் இது. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைட் பன் கொஞ்சம் திக்காகவும் ஒரு சைட் பன் கொஞ்சம் மெலிசாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது திக்காக கட் பண்ணி வச்சுருக்க பன்னில் இந்த மாதிரி நடுவில் கத்தியில் கீறிக்கலாம். கீறிட்டு நடுவில் இருக்க கொஞ்சம் பன்னை எடுத்துருங்க. எடுத்துட்டு கிண்ணம் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கையில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை கரண்டியால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி. இப்போ நம்ம மசாலா பன்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னில் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஸ்டஃபிங். பன்னில் நம்ம கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதில் எடுத்து 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்கை. பன்னீர் இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர். நீங்கள் கடையில் வாங்கி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் நடுவில். 1 ஸ்பூன் சும்மா இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போது மேலே சீஸ் துருவிக்கலாம். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ துருவிக்கோங்க. சீஸ் போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது டேஸ்ட். இப்போது மேலே மூடுற பீஸில் இந்த மாதிரி பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மூடிடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சீஸ் பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரில் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட்லெஸ் பட்டர் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். மசாலா சீஸ் பன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
உள்ளே பாருங்கள், நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குது. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலா சீஸ் பன் நல்லா சூப்பரா இருக்கு. உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் கூட பட்டர் சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிடவே நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் செஞ்சு பாருங்க. குட்டி பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.